அம்மாக்கு என் கல்யாணம் பிடிக்கல. அந்த கோவத்துல தம்பியோட கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. தம்பி நம்மள மாதிரி இல்ல, கொஞ்சம் சாஃப்டான பையன், அப்பா மாதிரி. அதனால அம்மாவை எதிர்க்கவும் முடியாம, லவ் பண்ண பொண்ணை மறக்கவும் முடியாம தவிச்சு போயிட்டான். இனிமே நம்ம வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சு கை நரம்ப கட் பண்ணிட்டான். சார், இதெல்லாம் கட்டுக்கதை இல்லை சார், நிஜமான காதல் கதை. அகில், அந்த போன் கொடு. சார், சீரியஸா உங்க பொண்ணு சூப்பரா அழகா இருக்காங்க. அம்மாக்கு ஓகே, ஆனா மறந்துடுங்க அங்கிள். அம்மாவுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஆனா எங்க மனசுலாம் கார்ப்பரேட் கம்பெனி ஆஃபீஸ் மாதிரி கண்ணாடி தடுப்புகள் தான் இருக்கும். உள்ள இருக்கிறதுலாம் டிரான்ஸ்பரண்டா தெரியும். சார், அப்புறம் நாளைக்கு இதெல்லாம் மறைச்சிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லிடக்கூடாது இல்ல. அதுக்காக தான் இன்னைக்கே எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றேன். நல்லா பேசுறீங்க தம்பி. இதுல எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லம்மா. வேற கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டா இதெல்லாம் மறக்கிறது தானே சரி. ஆனா பையன் மனசுல என் பொண்ணுக்கு இடம் இருக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும்? தப்பா எடுத்துக்காதீங்க. வெல்கம் சார். இப்போ உங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு தோணுது சார். மனுஷங்களோட மனசு ரொம்ப விசித்திரமானது. பாருங்க, நீங்க வந்தப்போ உங்களை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனா நீங்க கிளம்புறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வந்த உடனேயே நான் உண்மையை உடைச்சு சொல்லியிருக்கலாம். ஆனா என் மனைவி உங்க முன்னாடி அவமானப்பட வேணாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அமைதியா இருந்தேன். பட் உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி சார். நாங்க கிளம்புறோம். அப்பா, இத மறந்துரு. உங்க மனசுக்கும் உங்க நல்ல பண்புக்கும் நன்றி. இட்ஸ் ஓகே. இந்தாங்க. எனிவே தேங்க் யூ. நாங்க வரோம். பை. இப்படி நீங்க அவமானப்படுத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்கள விடு. என்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அகிலனுக்கு ஒரு இடம் பாக்கறேன்னா முதல்ல நீ என்கிட்ட சொல்ல வேணாம்? சொல்லாம ஒருத்தரை வர வைக்கிறேன்னா இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த அஞ்சலி வீட்டுல தான் அவங்க அப்பாவை அப்படி நடத்துறாங்கன்னா நீயும் என்ன அப்படித்தானே நடத்துற? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அம்மா, இன்னுமாமா உங்களுக்கு அகிலன் மனசு தெரியல? அவன் அஞ்சலியை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு அவன் கையெடுத்ததுக்கு அப்புறமா அம்மா தெரியல? ஏமா, தேவையில்லாம உங்க பிடிவாதத்துக்காக வேற ஏதோ ஒரு பொண்ணை கட்டி வச்சா அவன் எப்படிமா நல்ல வாழ்க்கை வாழ்வான்?
பாருங்கம்மா, நிம்மதி இல்லாம துயரத்தோட இருக்க உன் முகத்தை எப்படிம்மா பார்க்க போறீங்க? அம்மா, இந்த வீட்டை நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையாம்மா? அகிலனோட சிரிப்பு சத்தம் நின்னு போய் ரொம்ப நாள் ஆச்சுமா. அவன் நம்ம வீட்டு கடைசி பையன். அவனை எப்படிலாம் வளர்த்தோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அம்மா, இப்ப அவன் இருக்க நிலைமையை பாருங்கம்மா. இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற? நீங்க மாறணும்மா. அது என்னடா, எப்பவுமே நான் தான் மாறணுமா? அப்படி என்னடா உங்களுக்கு பிடிவாதம்? அம்மாவுக்காக நீங்க மாறக்கூடாதா? நீங்க விட்டு தரக்கூடாதா? எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற எல்லாத்தையும் நீங்க மாத்திக்க மாட்டீங்க. ஆனா நான் மட்டும் உங்களுக்காக மாறணும். என்ன மதிக்கலன்னு சொல்லிட்டு போறாரு இந்த மனுஷன். நீ வந்திருக்கிறவங்க கிட்ட பெரிய இவன் மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடைச்சி எல்லாத்தையும் பாழாக்கிட்ட. இவன் என்னன்னா கைய அறுத்துக்கிட்டு என்ன செய்யறேன் பாருன்னு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்க எல்லாரும் ஒரு கூட்டம், நல்லவங்க கூட்டம். நான் மட்டும் கெட்டவ. எல்லாரும் சேர்ந்து என்னை கெட்டவளா காட்டிட்டீங்கல்ல. ஒண்ணு நான் மாறணும், இல்லனா நான் கெட்டவளா தெரியணும். இதாண்டா நீங்க. நீங்க எனக்காக மாறாதப்போ நான் எதுக்குடா மாறணும்? யார் வேணா எக்கேடோ கெட்டு போய் தொலைங்க. உங்க லைஃப பத்தி நான் எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு யார பத்தியும் எதை பத்தியும் கவலையும் இல்ல. எனக்கு எதுவும் வேண்டவும் வேண்டாம். ஜஸ்ட் கோ டு ஹெல். இவதான் இந்த வீட்டோட மூத்த மருமக கண்ணம்மா. ஷீ இஸ் மை வைஃப், அன்பான மனைவி. என்னாச்சு கண்ணம்மா? ரொம்ப நன்றி பாரதி மாமா. இப்ப எதுக்கு நன்றி? எல்லாத்துக்குமே தான். கண்ணம்மா, எனக்கு இந்த நன்றி எதுக்குன்னு புரியல, ஆனா பிடிச்சிருக்கு. ஒரு கோடி பட்டாம்பூச்சி
கலர் கலரா மனசுக்குள்ள பறக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க எவ்வளவு அழகான மனுஷன். ஏய் கண்ணம்மா, தேவையில்லாம இதுக்கு எமோஷன் ஆகுற. இவ என் மனைவின்னு சொன்ன சொல்லு, அந்த சொல்லுல இருந்த கம்பீரம், அன்பு ரொம்ப அழகானது பாரதி மாமா. அதை இன்னைக்கு நான் பார்த்தேன். கண்ணம்மா, இப்போ இந்த கண்ணுக்குள்ள ஒரு சொட்டு கண்ணீர் மிதக்குது, அது இன்னும் அழகா இருக்கு. ஏன் கண்ணம்மா, காதலுக்காக அழற கண்ணீர்ல கூட ரொமான்ஸ் இருக்குல்ல? உள்ள வரலாமா? வேணான்னா திரும்ப போயிடுவியா? அதான் வந்துட்டல, வா. சொல்லுடா, என்ன விஷயம்? நான் அவசரமா ஒரு காரியம் பண்ணணும். டேய், என்னடா இது? இதான் அந்த அவசரமான காரியமா? பாரு, உங்க அண்ணி எப்படி ஒடுங்கி போயிட்டா. ஐயோ, ஓகே, எதுக்கு அதெல்லாம்? நீங்க எனக்காக 2 பேரும் இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கான நன்றி தான் இது. பாருமா, டேய், நாங்க இன்னும் சப்போர்ட் பண்ணவே ஆரம்பிக்கல. ஒரு புது பொண்ணுக்கு அகிலன் வாழ்க்கையில இடம் இல்லைன்னு அம்மாவுக்கு புரிய வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அஞ்சலியும் நீயும் சேர்த்து வைக்கிறியா சேர்த்து வைக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை. எங்க காதலை காப்பாத்திட்டேன், இப்போதைக்கு அது போதும். அஞ்சலி மேல இவ்ளோ அன்பா? உண்மையிலேயே அஞ்சலி கொடுத்து வச்சவதான். சரி, அம்மா ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க, நான் போய் அம்மாவை சமாதானம் போயிட்டு வா. ஓகே, சரி, பாய். பாய்டா. தேங்க்ஸ் அண்ணி. எஸ். மா, இங்க ஒரு சேரை எடுத்து போட்டு உன் முன்னாடி கை கட்டி நிக்கவாப்பா. எதுக்குமா? இல்ல, அறிவுரை, நீதி கதை இந்த மாதிரி ஏதாவது சொல்வல்ல, அத கேட்டு அறிவை தெளிவுபடுத்திக்கலாமே தான்ப்பா. நல்ல வாழ்க்கைடா இது. 50 கடந்ததுக்கு அப்புறமும் வாழ கத்து கொடுக்கறீங்க. ஐயோ அம்மா, இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கம்மா. காலத்தையும் அனுபவத்தையும் தவிர இந்த உலகத்துல வேற எந்த பெரிய நீதியுமே கிடையாதுமா. எல்லா மார்க்கங்களும் ஒரு பேர் அனுபவமா. எதுவுமே எனக்கு கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லடா. தயவு செஞ்சு என் தனிமையை கெடுக்காம போயிடு. நான் பேச வந்தது வேற, தம்பியை பத்தி பேச வந்தேம்மா. உங்க எல்லாரையும் விட்டு விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு எதை பத்தியும் பேசுறதுக்கு மூடு இல்ல. என்ன விட்டுடு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, ப்ளீஸ். எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, அவன் இருக்கணும்னா நம்ம பேசணுமா. கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் உங்களுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டதுனால உங்களுக்கு என்ன பிடிக்கல. என்ன ஒரு மனுஷனா மதிக்கிற மனசு கூட உங்ககிட்ட இல்லம்மா. அஃப்கோர்ஸ் எஸ், நீங்க என் மேல அன்பா இருக்கீங்க. அம்மா, உங்களுக்கு என் மேல இருக்க அக்கறைய நான் உணர்றேன். ஆனாலும் உள்ளார்ந்த அந்த வெறுப்பு அது இன்னும் இருக்கு. அதான் ஃபேக்ட். அதை கடந்து உங்களால வெளில வர முடியலம்மா. அப்பாவுக்கும் அப்படிதானமா இருக்கும். அவரோட நாலேஜ் இல்லாம சம்பந்தம் பேச கோயம்புத்தூர்ல இருந்து வர வச்சிருக்கீங்க. இது அவருக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதம்மா? நடந்து முடிஞ்சதை விட்டு அத பத்திலாம் பேச வேண்டாம். சரி விடுங்கம்மா, தம்பி பத்தி மட்டும் பேசலாம். இல்ல, வேண்டாம். எதுவுமே நீ என்கிட்ட பேச வேண்டாம். நீங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் அது சரிதான்.
நான் அகிலனுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பேச மாட்டேன். இது என்னம்மா வீம்பு? உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு அஞ்சலி மேல கோவம் இல்ல, கண்ணம்மா மேலதான் கோவம். கண்ணம்மா மேல இருக்க கோவத்தை தான் நீங்க அகிலன் கல்யாணத்துல காட்டுனீங்க. நியாயமா இந்த கோவத்தை நீங்க என் மேல காட்டியிருக்கணுமா? ஆனா அது உங்களால முடியாது. ஏன்னா இந்த பாரதியை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். மா, அவன் நம்ம அகிலன்மா. அவன் மேல எனக்கு பாசம் இல்லைன்னு சொல்றியா? ஐயோ இல்லவே இல்லம்மா. கண்ணம்மா மேல இருக்க ஆத்திரம் தம்பி மேல இருக்க அன்பையும் பாசத்தையும் மறைச்சிருச்சுன்னு சொல்ல வரமா. சின்ன வயசுல இருந்தே அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாமா. எனக்கு பிடிக்கலனா கூட அவன் விருப்பம் தான் எனக்கு முக்கியம். இப்ப அவ அஞ்சலியை கேக்குறாம்மா. உங்களுக்கு உங்க பிள்ளைங்க முக்கியம், அவங்க மகிழ்ச்சி முக்கியம், அவ்வளவுதாம்மா. நீங்க அஞ்சலி மேலேயோ உங்க குடும்பத்து மேலேயோ உங்களுக்கு கோவமே கிடையாது. அப்படி இருக்கிற மாதிரி காட்டினீங்கன்னா நிச்சயமா அது நடிப்புமா. ஏமா, அகிலன் தற்கொலை முயற்சி பண்ணது அஞ்சலிக்காக நினைக்கிறீங்களா? அவன் தற்கொலை முயற்சி பண்ணது உங்களுக்காக. அம்மா, உங்களை சம்மதிக்க வைக்கவும் முடியல, உங்களை எதிர்த்தும் நிக்க முடியல. அதனாலதாம்மா அவன் மனசொடிஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். தற்கொலைங்கிறது அவ்வளோ எளிமையா மாத்திர மனநிலையே இல்லம்மா. மறுபடியும் அவன் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டான்னு என்னமா நிச்சயம்? அப்படி அவன் முயற்சி பண்ற நேரத்துல அவனை காப்பாத்த ஆள் இல்லாம போயிட்டா? சரிம்மா, இனிமே இவன் இப்படி தற்கொலை முயற்சி பண்ண மாட்டான்னு நீங்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அவன் எனக்காக உயிரையே விட போனா, நீ என் இதயத்தையே சுக்கு நூறு ஆக்குன. அவன் உயிரை விட மேலா என்ன மதிக்கிறான். ஆனா நீ உன் அற்ப ஆசைக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. இவ்ளோ நேரம் நீ பேசினதுக்காக இல்ல, அவனுக்காக. அவன் என் மேல வச்சிருக்கிற அன்புக்காகவும் மரியாதைக்காகவும் மதிப்பு கொடுத்து என்னோட பிடிவாதத்தை நான் தளர்த்திக்கிறேன். நாளைக்கே ஒரு புரோகிதரை கூப்பிட்டு நாள் குறிக்கிறேன். அகிலன் அஞ்சலி கல்யாணத்தை நடத்துறேன். அம்மா, சீரியஸா அம்மா? ம், எஸ் அம்மா, ஐ லவ் யூ மா. தேங்க்ஸ் மா, தேங்க் யூ சோ மச் மா. அம்மா, நான் அகில்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுமா? ம். எஸ். காஃபி குடிங்க தம்பி. இருங்க நீ, பாரதி வந்துட்டோம். டே பாரதி, அம்மா என்ன சொன்னாங்க? டேய் உன்னதாண்டா, நல்ல செய்தி எதுவும் சொன்னாங்களா?
என்னதாங்க சொன்னாங்க? சம்மதிச்சிட்டாங்களா இல்லையா? ஒரு யூஸும் இல்லை. அம்மா அப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. என்னதான் சொன்னாங்க? ஜோசியரை கூப்பிட்டு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டாங்கடா. என்ன என்ன சொன்ன? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா அகிலா. ஹே ஹே